பொள்ளாச்சி, ஆழியார், ஆனைமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அப்போது அங்கு சிக்கிய இருவரை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சபீனா இணைகிறார். விவரங்கள் சபீனா. பொள்ளாச்சி, ஆழியார், ஆனைமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு கனமழை பெய்தது. இதனால் நகர் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள பல்வேறு இடங்களில் வெள்ளம் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் ஆனைமலையை அடுத்த பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது. மேலும் தரைப்பாலத்தில் போடப்பட்டிருந்த நிழற்கூலைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இந்நிலையில் பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவில் காவலாளிகளான 60 வயதான மகாலிங்கம், 58 வயதான ஜெயக்குமார் ஆகியோர் கோவிலுக்குள் வெள்ளத்திற்கு நடுவே சிக்கியிருந்தனர். வெள்ளம் கோவிலை சூழ்ந்ததை அடுத்து இதுகுறித்து மற்றவர்களுக்கு காவலாளிகள் தகவல் தெரிவித்தனர். தீயணைப்புத்துறையினருக்கும் இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்த காவலாளிகளை பத்திரமாக கயிறு கட்டி மீட்டனர். மேலும் பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தற்காலிக தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பலத்த மழை காரணமாக செங்கம்பாளையம் பகுதியில் தரைப்பாலம் முற்றிலுமாக வெள்ளத்தில் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தரைப்பாலத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சபீனா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.